அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் நம்ம விண்ணப்பிக்கலாம். யார் யாரெல்லாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ, அடுத்தது யார் யாரெல்லாம் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டதோ அவங்க எல்லாருமே உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாம் நடக்க இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த முகாம் பார்த்திங்க அப்படின்னா நாளை முதல், அதாவது ஜூலை முதல் நவம்பர் வரைக்குமே நடக்க இருக்குது. ஆனால் முதல் கட்டமாக ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 15 ஒரு மாதம் மட்டும் ஃபஸ்ட்டு நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மாதத்தில் 3563 முகாம்கள் நடத்த இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நகர்ப்புறத்தில் 1428 முகாம்களும், ஊரக வளர்ச்சி சரிங்களா. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 2135 முகாம்களும் நடத்த இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வாலண்டியர்ஸாக 28,320 பேர் செயல்பட இருக்காங்க. ஸோ இந்த முகாம்கள் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, வாரத்தில் 4 நாட்கள் தான் நடக்க இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செவ்வாயிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த முகாம்கள் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது முகாம்கள் இருக்கக்கூடிய இடத்துல அடிப்படை வசதி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ முதியோர்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி இடவசதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பின்பற்றி முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த ஒரு மாவட்டத்துக்கு இந்த மாதத்தில் 6 முறை முகாம்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஊருக்கு எப்பொழுது நடைபெறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடன் முதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு இது க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு என்றைக்கு நடக்க இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஊருக்கு எந்த நாளோ அந்த நாளில் போய் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாளைக்கு கடலூரில் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை தொடங்க இருக்கிறாரு. ஸோ வாண்டையார் திருமண மண்டபத்தில் கடலூரில் இவர் தொடங்கி வைக்கிறாரு. அன்றைக்கே தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்துலேயும் இந்த கலைஞர் மகளிர் உதவித்தொகைக்கான விண்ணப்பம் ஏற்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலையோ கண்டிப்பாக விண்ணப்பிங்க. உங்கள் ஊருக்கு என்றைக்கு அப்படின்னு பார்த்து தெளிவாக விண்ணப்பிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.